2044 பொறுத்தவரையில் புவியில இருந்து எந்த மேப் வரும்? இந்தியா மேப் அல்லது தமிழ்நாடு மேப். எத்தனை இடம் கேட்பாங்க? ஏற்கனவே ஒரு 15 இடத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு 15 இடத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 16வது பார்க்கக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று. என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைரக்ஷன். சோ நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு எத்தனை கிளை? நார்த் ஈஸ்ட் மான்சூன் எத்தனை கிளை? 1. கரெக்டா சொல்லணும். 1 சார். ஒரே கிளை தான். என்னது? ஒரே கிளை. எதுக்கு தான் 2 கிளை? தென்மேற்கு பருவக்காற்று. என்னென்ன கிளை? அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளை. நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு இன்னொரு பேர் என்ன? பருவக்காற்று. பின்னடையும் பருவக்காற்று. ஏன்னா இங்க இருந்து போகக்கூடிய தென்மேற்கு தான் என்னவா ரிட்டர்ன் ஆகுது? வடகிழக்கு. வடகிழக்கா ரிட்டர்ன் ஆகுது. இது என்ன திசை? வடகிழக்கு பருவக்காற்றினுடைய திசை. சார் இது ஆக்சுவலா வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று நம்ம குறிக்கும் போது இந்த பக்கம் அரபிக்கடல் கிளை, இந்த பக்கம் வங்காள விரிகுடா கிளை குறிப்போம். இந்த பக்கம் குடி கொண்டு போய் சார் மற்ற இடங்கள்லாம் காத்து போகாதான்னு கேட்கக்கூடாது. எல்லா இடங்களும் என்ன போகும்? பட் எனவே குறிஞ்சிக்கா மியன்மாலே ஒரு மேப்ல லொகேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி டைரக்ஷனை போட்டு காமிக்கிறோம். சோ தமிழகத்துக்கு அதிக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. இங்க இருந்து எதை எடுத்துக்கொள்கிறது? வங்காள விரிகுடா கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு ஆந்திராவுக்கு என்ன கொடுக்கிறது? கனமழையை இது கொடுக்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு. இதுக்கு இன்னொரு பெயர் பின்னடையும் பருவக்காற்று. எதுக்கு 2 கிளை? தென்மேற்கு பருவக்காற்று. என்னென்ன கிளை? வங்காள விரிகுடா, அரபிக்கடலுக்கு. அரபிக்கடல் கிளையை எது தடுப்பதில்லை? ஆரவள்ளி மலை தொடர் தடுப்பது. அதனாலதான் எதுக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது? ராஜஸ்தான் குறைவான மழை வரும் பகுதியாக எது இருக்கு? ராஜஸ்தான். அதுக்கு காரணம் அது எதை தடுப்பது இல்லை? தென்மேற்கு பருவக்காற்றை தடுப்பது இல்லை. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 17வது சோழமண்டல கடற்கரை. சோழமண்டல ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம். இங்க குறிச்சா என்ன கடற்கரை? இங்க குறிச்சா என்ன கடற்கரை? இங்க குறிச்சா சார் லைன் மேலேயே எழுதணும். எது மேலே எழுதணும்? லைன். கடற்கரை என்றால் கோட்டுக்கு வெளிப்புறம். ஓகே. சமவெளி என்றால் கோட்டுக்கு உள்புறம். இப்ப உதாரணத்துக்கு மேற்கு கடற்கரை சமவெளி கேட்டா இந்த இடத்துல ஃபுல்லா எழுதணும். மேற்கு கடற்கரை சமவெளி. இது ஃபுல்லா என்ன சமவெளி? கிழக்கு கடற்கரை சமவெளி. இங்க என்ன தொடர்ச்சி மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி. புரிஞ்சா புரியலையா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப். இந்த வாட்டி பொது தேர்வுல இந்த குஜராத்ல இதான் வாட் இஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, கடற்கரை என்று சொல்கிறோம். சோ இது இந்த வாட்டி மேப்ல பொது தேர்வுல இந்த லைன் டிராயே இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த மேப்ல என்ன இல்ல? டிரா இல்ல. இந்த வாட்டி கொடுத்த மேப்ல என்ன இருக்கு? அந்த லைன் இது ஆல்ரெடி வரைஞ்சே இருக்க. பண்ணி என்ன வேண்டிய அவசியம் இல்லை. ரான் ஆஃப் கட்ச் கேட்கிற பட்சத்தில் அந்த லைன் டிரா பண்ண வேண்டிய அவசியமே அந்த லைன் மேல என்ன எழுதினா போதும்? ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் எழுதினா போதுமானது. ஓகே, அது ரான் ஆஃப் கட்ச் குழப்ப கூடாது. இது என்ன வளைகுடா? இது என்ன வளைகுடா? காம்பே வளைகுடா. இந்த கட்ச்னு வரதுனால கன்ஃபியூஷன் ஆயிடும். ரான் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா. திரும்ப சொல்லு. இது என்னது? இது காம்பே. இங்க ஒரு வளைகுடா இருக்கு. மன்னார் மேல குறிச்சா எஸ் பாக் நீச்சந்தி. பாக் நீச்சந்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச்க்கு அப்புறம் கொச்சின். என்னது? கொச்சின் குறிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். எதை பேஸ் பண்ணி குறிக்க சொன்னேன்? எஸ் என்ன பெண்ட்? இது எல் பெண்ட் தான். என்ன நதி குறிப்போம்? எஸ் என்னது? இதுக்கு நேரம் அப்படியே இந்த பண்ணு மேற்கு கடற்கரை சமவெளியில டாட் வச்சு குறிச்சா இதுதானே துறைமுகம். கொச்சின். என்ன துறைமுகம்? கொச்சின் துறைமுகம். கொச்சின். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷார்ட்கட். ஓகே, எல் பெண்ட் ஞாபகம் கொச்சின் லொகேட் பண்றோம். அடுத்து நெய்வேலி. என்னது? நெய்வேலியில் என்ன கிடைக்கும்னா லிக்னைட் என்று சொல்லப்படக்கூடிய பழுப்பு நிலக்கரி. லிக்னைட் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது நிலக்கரி கிடைக்கும் இடங்களை ஒன்றை குறின்னு கேட்டா நீங்க எதை குறிக்கலாம்? ஸோ நெய்வேலி குறிக்கிறதுக்கு ஈஸிவே இங்க தான் நம்ம பாண்டிச்சேரி குறிப்போம். பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி. இந்த பெண்டு மேல் நோக்கி ஏறுதா இல்லையா? இந்த பெண்டுல இருந்து கொஞ்சம் லெப்ட்ல உள்ள தள்ளி இந்த இடத்துல இதுதான் என்னது? நெய்வேலி. என்னது? இங்க என்ன கிடைக்கும்? பழுப்பு நிலக்கரி. பழுப்பு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலைக்காடுகள். என்னது? மலைக்காடு, மலைமண். நீங்க தான் குறிப்போம். சத்தமா சொல்லு. ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் இதுதான் என்ன காடுகள்? மலைக்காடுகள். மலைக்காடுகள், மலைமண். மலைக்காடுகள் மற்றும் ரெண்டுமே எங்க குறிங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர்.
இந்த இடத்துல ஒரு குறிப்போம். இந்த இடத்துல ஹிமாச்சல் பிரதேஷ், இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ். இங்க என்ன அதிகமா கிடைக்கும்? பழங்கள். என்னது? நேத்து கூட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். என்னது? பழங்கள். என்னது? இங்க குறிச்சா என்னது? கோதுமை. என்ன பயிர்? கோதுமை. இங்க குறிச்சா என்னது? இங்க குறிச்சா இங்க குறிச்சா எஸ் ரப்பர் வந்து விவசாயம் திரவியங்க. இங்க குறிச்சா எஸ் காஃபி, கர்நாடகா காஃபி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடம் என்ன குறிக்க போறோம், லொகேட் பண்ண போறோம்னா நெய்வேலிக்கு அப்புறம் மலைக்காடுகள் குறிச்சாச்சு எவரெஸ்ட். என்னது? சோ எவரெஸ்ட் சிகரம் இந்த கஞ்சன்ஜங்கா இருக்கு. இந்த இடத்துல வந்து இதுதான் இது எவரெஸ்ட். என்னது? எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் இப்போ ஏற்கனவே நேற்று எனக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, சார் இந்தியாவிலேயே உயரமான சிகரம் கேட்டுன்னு சொல்றீங்க, அது ராங் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலே உயரமான சிகரம் எது அல்ல, கேட்டு. எனக்கே டவுட் ஆகி போச்சு. திரும்ப நான் ரெஃபர் பண்ணப்போ அது உண்மை. இந்தியாவிலே உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா எங்க இருக்கு? ஏன்னா இந்த கேட்டுங்கிறது இட் இஸ் இங்க இருக்கக்கூடிய கேட்டுங்கிறது இட் இஸ் லொகேட்டட் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியா எங்க லொகேட் ஆயிருக்கு கேட்டா பாகிஸ்தான், சைனா. பாகிஸ்தான். அதனால அது எங்க இல்லங்கறாங்க, இந்தியாவிலேயே இல்ல. அதனால உயரமான சிகரம் இதுதான் இந்தியாவுல. பட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்தியாவிலே உயரமான சிகரத்தை குறிலாம் கேட்க போறது இல்ல. நமக்கு என்னன்னு சொல்றாங்க? கேட்டு. என்னது? கேட்டு என்று கேட்டால் கேட்டு முடிச்சிட கூடாது. நீங்களே என்ன செய்யணும்? ட்ரையாங்கிள் போட்டு எங்க குறிக்கணும். என்னது? கேட்டு சிகரம். கேட்டு. ஓகேவா? இப்போ என்னது? இது கேட் எவரெஸ்ட். என்னது? எவரெஸ்ட். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆள் வாங்க கேட்ச் பண்ணியா ரொம்ப முடியா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் வி சே மும்பை ஹை. என்னது? மும்பை ஹைல என்ன கிடைக்கும்? அசாம்ல இருக்கக்கூடிய திக்வாயிலும் கிடைக்குது. மும்பைல என்ன கிடைக்குது? மும்பை ஹைலையும் பெட்ரோலியம். மும்பையிலே குறிச்சா மும்பையிலே குறிக்க கூடாது. எங்க குறிக்க சொல்லி இருக்கிறேன்? கடலுக்குள்ள. ஜஸ்ட் இன்சைட். இத மேல உள்ள வேண்டியதா மும்பை. ஜஸ்ட் மும்பைக்கு இன்சைட் இந்த கடலுக்குள்ள இந்த இடத்துல குறிச்சா என்னது? மும்பை ஹை. மும்பை ஓகேவா? மும்பை ஹை என்ன கிடைக்கும்? பெட்ரோலியம் கிடைக்கும். அதே மாதிரி தேயிலை அசாம் குறிச்சமாலையா? இந்த அசாம்ல திக்வாய்ங்கிற இடம். இந்த அசாம்ல அங்க என்ன கிடைக்கும்? பெட்ரோல். என்னது? ரெண்டு இடம் ஞாபகம் வச்சுக்கலாம். சார் நீங்க திக்வாய் குறிக்கிறது கூட எனக்கு சிரமம் சார் அப்படின்னா ஏதாவது மெயின் பண்ணிடலாம். மும்பை ஹை. என்னது? ஏன் மும்பை ஹையை சொல்றேன்னா உனக்கு ஆல்ரெடி எது நல்லா குறிக்க தெரியும்? மும்பை. சத்தமா பேசணும். அதனால எதை குறிப்பது எளிது? மும்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபுல்லா கடலுக்குள்ள குறிச்சா என்னது? சார் கடலுக்குள்ள நீங்க கொண்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்துல என்ன குறிக்கணும்? மும்பை. இப்ப நான் குறிச்சனால டிஸ்டன்ஸ் இந்த தூரத்துல குறிச்சா போதுமானது. மும்பை ஹை. மும்பை என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குதுயா? பெட்ரோல். என்னது? பெட்ரோல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எவரெஸ்டுக்கு அப்புறம் நெல் விளையும் பகுதி. என்னது? எங்கெல்லாம் வண்டல் மண் இருக்கோ இங்கெல்லாம் நெல் விளையும். அங்கெல்லாம் என்ன விளையும் சார்? அதுக்காண்டி இங்க இருந்து இங்க ஃபுல்லா அந்த மேற்கு கடற்கரை சமவெளி ஃபுல்லா நெல் விளையுது சார். ஃபுல்லா குறிச்சோம்னா குறிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்படி குறிச்சோம்னா மற்ற இடங்களை குறிப்பதற்கு அது சிரமம். அதனால நீங்க என்ன செய்யலாம்? இங்க கூட குறிக்கலாம். இது என்ன சமவெளி சொல்லுங்கடா? என்ன மண்? என்ன மக்கள் தொகை? அதிக மக்கள் தொகை. அதிக என்ன விளையும்? நெல்லும் விளையும், கரும்பும் விளையும். எதுக்குனாலும் குறிக்கலாம். அப்படிதானே? அப்ப இங்க குறிச்சாலும் மதிப்பெண் உண்டு. இல்ல இந்த ஏரியால இந்த ஏரியால குறிச்சாலும் என்ன உண்டு? மதிப்பெண் என்பது உண்டு. இங்க இருந்து கொண்டு போயிட்டு நான் ஃபுல்லா இங்க இருந்து இப்படி கொண்டு போய் இங்க வரைக்கும் குறிப்பேன் சார். அப்படி குறித்தாலும் என்ன உண்டு? மதிப்பெண் என்பது. இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில எங்க குறிச்சாலும் என்ன உண்டு சார்? எங்க குறிச்சாலும் அந்த கடற்கரை சமவெளியை ஒட்டியுள்ள பகுதியில் தான் நம்ம என்ன செய்யணும்? குறிக்கணும். ஓகே, எங்கனாலும் பெரிய உள்ள குறிச்சா என்ன கிடையாது? மதிப்பெண் என்பது. சோ நான் என்ன சொல்றேன்னா ஈஸி வே ஃபார் யூ. எதை மட்டும் குறிச்சா போதும்? கங்கை சமவெளி இருக்கா இல்லையா? இந்த கங்கை சமவெளியில இந்த இடத்துல குறிச்சா போதும். என்ன விளையும் பகுதி? நெல் விளையும். என்ன மண்? மண்ணிலேயே வளமான மண். எந்த மண்ணுக்கு பருத்தி மண் என்று பெயர்? கரிசல் மண். எந்த மாநிலத்தை குறிப்போம்? மகாராஷ்டிரா மாநிலத்துல குறிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கங்கை ஆறு. என்னது? சோ இங்கதான் குறிச்சிருக்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு ஜஸ்ட் அப்படி லைனை டிராப் பண்ணி போட்டு விட்டுறதுதான் இது கங்கை. கங்கையினுடைய துணை நதி யமுனா. என்னது? இதுதான் யமுனா. என்னது? கங்கையினுடைய துணை நதி யமுனா. அடுத்து கங்கை ஆறுக்கு அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை. சார் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலையா தொடர்ச்சியற்ற மலையா?
தொடர்ச்சியற்ற ஆனா மலை. அது நம்ம சொல்றது என்னதான் சொல்றோம், தொடர்ச்சியான மலைன்னா. ஆனா உண்மையில இது எப்படிப்பட்ட மலை? தொடர்ச்சியற்ற மலை. ஏனென்றால் ஆறுகளால் அரிக்கப்படுவதால். எதால அரிக்கப்படுவது? ஆறுகளால். ஸோ இதான் வாட் வி சே. இதை நான் அழிச்சிடறேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வாட் வி சே, இங்க நெய்வேலி குறிச்சிட்டு அது இருக்கட்டும். ஸோ இங்க இருந்து இதே டிஸ்டன்ஸ்ல இதான் என்ன மலை? கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி. ஆனா அது எப்படிப்பட்ட மலை? ஒரு தொடர்ச்சியற்ற. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மன்னார் வளைகுடா. என்ன வளைகுடா? இது இந்த பாக் நீச்சந்தி இருக்கா இல்லையா? மேல குறிச்சா பாக் நீச்சந்தி. பாக் நீச்சந்தி தான் இந்தியாவை இதுல இருந்து பிரிக்கிறது. சத்தமா சொல்லணும். சோ மேல குறிச்சா பாக் நீச்சந்தி, கீழே குறிச்சா சார் 3 வளைகுடா இருக்கு. இது என்ன வளைகுடா? இது என்ன வளைகுடா? இது என்ன வளைகுடா? இன்னும் சத்தமா நான் கேட்கல. இது என்ன வளைகுடா? நாலு இடத்துல கட்ச் கட்ச்னு வருது. என்ன 3 இடத்துல கட்ச், ரண் ஆஃப் கட்ச், வாட் யூ சே, கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா. கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் நான் திரும்ப கேட்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, காவேரி ஆறு. என்னது? சோ காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கு பேரு தான் மேட்டூர் அணை. மேட்டூர் டேம். மேட்டூர் இது என்ன நதி? காவேரி ரிவர். காவேரி ரிவர், காவேரி. அடுத்து நம்ம குறிக்க போறது காவேரிக்கு அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார். சோ இது என்னது? அந்தமான். கவனி, இது நிக்கோபார். என்னது? சோ ரெண்டையும் சேர்த்து குறிச்சோம்னா அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள். லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது மாங்க்ரோவ் காடுகள். என்ன காடுகள்? சோ நம்ம ஏற்கனவே இங்க என்ன விளையும் பகுதி குறிக்கிறோம்? வெஸ்ட் பெங்கால்ல ஜூட் என்று சொல்லப்படக்கூடிய சணல். இந்த எண்டுல இங்க இந்த டிப்பு பாயிண்ட்ல கொல்கத்தா குறிப்போம். இந்த இடத்துல ஹிஸ்டரியில ஒரு பிளேஸ் குறிப்போம். என்ன ஞாபகம் இருக்கா? இந்திய வரைபடத்துல இந்த இடத்துல ஒன்று குறிப்போம். என்னது? எஸ், பாரக்பூர். முதலில் 57 புரட்சி ஏற்பட்ட இடம் இதுதான். முதலில் புரட்சியில் ஈடுபட்ட வீரர் மங்கள் பாண்டே. அவர்தான் தன்னுடைய உயர் அதிகாரி என்ன செய்கிறார்? சுட்டு அப்போதான் என்ன வெடிக்கிறது? புரட்சி என்பது. ஓகே, இந்த இடத்துல வாட் வி சே, இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியால அப்படி லைட்டா டார்கன் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லா ஷேடிங் பண்ணிருங்க. ஷேடிங் பண்ணிட்டு அரோ மார்க் போட்டு எழுதுனா என்ன காடுகள்? மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகள், சுந்தரவன காடுகள், சதுப்பு நில காடுகள் எல்லாம் ஒன்று. அதே இடத்துல நீங்க குறிக்கலாம். டைடல் ஃபாரஸ்ட், மார்ஷி லேண்ட் ஃபாரஸ்ட், வாட் வி சே, மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் இங்கே தான் குறிக்கிறோம். இங்கே தான் குறிக்கிறோம். இப்போ ஒரு 15 இடம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 30 இடம் முடிச்சாச்சு. இப்போ நான் திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ண நீ என்னன்னு கரெக்டாக சொல்லணும். வேகமா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இது என்ன கிடைக்கு? இது என்னது? கிழக்கு தொடர்ச்சி. என்ன கிடைக்கு? பெட்ரோலியம். நிலக்கரியா பெட்ரோலியமா? ரெண்டுமே எரியும் சார். என்ன நிலக்கரி? நிலக்கரி. லிக்னைட் என்று சொல்லப்படக்கூடிய நிலக்கரி. இது என்னது? குறுக்கே கட்டப்பட்டுள்ளானே. இது கொச்சின் குறிக்குது. எதை சொல்லியிருக்கிறேன்? ஹெல்மெட்டை பிடிச்சி போட்டா மேக்கப் பிடிச்சி போட்டா கொச்சின். இது என்ன கடற்கரை? கொங்கண. இப்ப நம்ம குறிச்சது என்ன கடற்கரை? இங்க குறிச்சா இந்த அம்புக்குறி போட்டு கொண்டு வந்திருக்கிறது என்ன பருவ காற்று? யாருக்கு அதிக மழை? தமிழகத்துக்கு. தமிழகத்துக்கு. இங்க ஒண்ணு குறிச்சிருக்கிறேன். இது என்னது? திக் பாய். என்னது? என்ன என்ன அதிகமா கிடைக்கும்? இங்க குறிச்சா என்ன காடுகள்? இது என்ன சிகரம்? இது என்ன சிகரம்? இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணி டாட் பண்ணி என்னது? என்ன மண்? வண்டல் மண். இது என்னது? ராணாஸ். இது என்ன தீவுகள்? மேல குறிச்சா பாக் நீச்சந்தி, கீழே குறிச்சா மன்னார். ஓகேவா? இப்போ ஒரு 15 இடம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறான். ஒரு ஆளை கூப்பிட்டா கரெக்டாக சொல்லிடுறியா? இவனே சொல்லுவான். கையை வச்சு காமி பார்ப்போம். மும்பை ஹை. ஓகே. வடகிழக்கு பருவக்காற்று. ஓகே. எவரெஸ்ட், K2, மலைக்காடு, ரான் ஆஃப் கட்ச், கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா, பாக் நீச்சந்தி, மன்னார் வளைகுடா, அந்தமான் தீவுகள், கொச்சின், நெய்வேலி, சுந்தரவன காடுகள். ஓகே, நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். ஓகே.